ஏய் அல்வா கோவிந்தா 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 எனக்கு தீராத வினையெல்லாம் கோவிந்தா கோவிந்தா எனக்கு தீராத வினையெல்லாம் கோவிந்தா கோவிந்தா எனக்கு நீ தீர்த்து வைக்க வேண்டும் அப்பா கோவிந்தா கோவிந்தா எனக்கு தீர்த்து வைக்க வேண்டும் அப்பா கோவிந்தா கோவிந்தா திருப்பதி மலையாரி வரணுப்பா கோவிந்தா கோவிந்தா திருப்பதி மலையாரி வரணுப்பா கோவிந்தா கோவிந்தா ஐயா ரகுராமா ரகுராமா ரகு ரோட்டில விடலாமா ரகுராமா என் பெருமானே வணக்கம் 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 நல்லா இருப்பா நல்லா இருப்பா நல்லா இருப்பா அதிகம் குடியாத தம்பி நாயனூர் மணிகண்டன் நாயனூர் மணிகண்டன் கோவிந்தா நாராயணா எம்பெருமானே கடவுளே கடவுளே நாராயணா வேலை வைக்க வருவாண்டா இது புத்தி ஜெய் என்ன கோவிந்தா நாராயணா இல்லடா ஏடா அவர் எப்ப விடாது நான் அவரை சீனிதான் இருந்து நினைச்சுக்கிறீங்க அவர் பாதத்தை ஒரு பொம்பளை தீண்டு கும்பலாமா ஏன் 10 அவதார மூர்த்திச்சே 7 மலையில வந்து 7 மலையா அவர் ஏன்டா பெண்கள் வணங்கக்கூட என்ற ஏன் பஜனை பண்ணலையா விரதம் இருக்கலையா பாத யாத்திரையா பகவான போய் வணங்கலையா ஏன் ஏன்டா பெண்கள் வணங்கக்கூடாதுன்னு சொல்ற பாத யாத்திரை போறாங்க பஜனை பாடுறாங்க அன்னதானம் போடுறாங்க இல்லன்னு சொல்லல ஆமா நேரத்துல சுத்தமா இருக்கிறியா சுத்தமா இருந்தாலும் பகவான வணங்கணும்னு கேக்குறான் ஏன்டா டேய் நான் இந்த நலம் மஞ்சா தேய்ச்சி பிடிச்சிருக்கேன் நான் சுத்தமா இருக்கேன் இன்னைக்கு ஆமாண்ணா சுத்தமாதான் இருக்கிறேன் சுத்தமாதான் இருக்கிறேன் சபையை பார்த்தனையா எப்பேற்பட்ட சபை லட்சுமி கடாஜூரி சபை எதனால் கூடப்பட்ட சபை இந்த பகவான் திருவிழா முன்னிட்டு கூடப்பட்ட சபை அது சரி தம்பி ஆனா இது தெருக்கூத்தை வைத்து பகவானுடைய திருவிழாக்களை செய்து இந்த அலங்காரத்தை பாத்தியா போன வருஷத்தோட இந்த வருஷம் போச்சு பாரு காலையில பகவானே அதெல்லாம் போட்டோம் இப்பேற்பட்ட பகவானுடைய திருவிழாக்களை செய்து தெருக்கூத்தை வைத்து வசனையோடு ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு உள்ளங்களுக்கும் அருமையின் தாய் தந்தைமார்களுக்கும் கற்றறிந்த கடதனவான்களுக்கும் பகவானுடைய திரு பாதத்திற்கும் இந்த சிறுவன் என் மனம் கனிந்த வணக்கம் வணக்கம் ஐயோ யாரு தெரியாத போறான் அவனாச்சும் உனக்கு நாங்க 2 பேரும் யாரு தெரியுமா யாரு நாங்க 2 பேரும் அண்ணாந்து ஊமி நான் அண்ணா என் தம்பி நான் அண்ணா என் தம்பி அவனுக்கு நீ அண்ணனா ஆமா ஒரே தாய் வச்ச மக்கள் வித்தியாசமா இருக்க அவன் முன்ன பிறந்தான் 2 வருஷம் சென்று நான் பிறந்தா அதெல்லாம் நான் தம்பி முன்ன பிறந்தா அண்ணன் பின்னாடி பிறந்தா தம்பி யாருக்கு தெரியாது பாரு ஒரே தாய் வச்ச மக்கள் ஏன் ஒரு தாய் வச்சு பிள்ளைதான் ஆனா நீ தொப்பியா இருக்கா உனக்கு சப்பையா இருக்கா அது எங்க வீட்டுல ஒரு பெருத்த ஒரு கதையே நடந்துச்சு இதுக்கு ஒரு கதையா இருக்கா கதையா இருக்கு என்ன கதை எங்க அம்மா கர்ப்பம் பண்ணாங்க இவன் வயிற்றுல இருக்கும்போது உங்க அம்மா வயிற்றுல இருக்கும்போது அப்படி சொல்லு 5வது மாசம் ஆனா இந்த 5வது மாசம் 7வது மாசம் டாக்டர் செக்அப் போனாங்க. சரி, இந்த 7வது மாசம் டாக்டர் செக்அப்ல எங்க அம்மாவுக்கு மஞ்சகாமலை. அப்ப ஒன்ன வகுத்தல் இருக்கும்போது டாக்டர் சொல்லிட்டாங்க, இது ரத்தத்துல கலக்கிற ஸ்டேஜுக்கு இது மஞ்சகாமலை. அதனால இது எந்த குழந்தை பிறந்தாலும் முட்டி பால் போட்டுதான் வளர்க்கணும், தாய்ப்பால் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீ பிறக்கும் போது எந்த நோயுமே கிடையாது. 4 கிலோ ஏண்டா அம்மாவை நினைச்சுக்கிறாண்டா புழக்க மக்களா ஏண்டா போகலாடி. தாயின் சிறந்தது ஒரு கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. ஆழ்வார்
ஆமா சடார்னு கோச்சுவான் சடார்னு அழுவான். ஏய் லட்டு எடுடா குடுபியா கால லட்டு மட்டும் உள்ள மொட்டை ரெண்டா வெட்டி நான் லட்டா தின்றுவேன். இவன் எடுடா நான் நல்ல கால பண்றீ அடா குடுபே இது தான் நரி. ஏய் பகவானே ஒரு விளக்க விவரமா சொல்லி ஒண்ணுமே புரியல. ஏய் ஓ விளக்க விவரமா சொல்லணுமா? ஆமா ஏன் இந்த ஆளை பார்த்தா தெரியலையா? ஆமா பாத்துதான் கேக்குறேன். ஏண்டா என்னடா பகவான் போட்டோவாது பார்த்தியா? பகவான் போட்டோ பாத்தீங்களா? எங்க பார்த்த? மாதா கோயில்ல. பகவான் போட்டோ எங்கடா? பஜனை போயிடுறா பஜனை போயிடு. ரெண்டு வாட்டி ஏடா எடுப்பாங்க. டேய் 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 வீட்ல வரவாதங்க. ஏய் வடபி. ஏய் அத்தி கணக்குடா. ஐயோ என்னாச்சு? போட்டா பிரச்சனை. ஹேய் பண்ண வைக்கிற ரெண்டு வாட்டி பண்ணிட்டான். பகவானே ஏய் ஒரு விளக்கு விவரமா சொல்லுங்க. என்ன தெரியலன்னு சொன்ன காரணம் தான் உதவாங்க. தெரியுதுங்க நல்லாவே. ஏய் அம்மனுடா தஞ்சம் என்றவர்கள் என் சஞ்சலம் தீர்த்திடும் சாமிய கோதண்டலாம் மணி சிவகாமி அண்ணன் சீதை மாமனே தஞ்சம் என்றவர்கள் சஞ்சலம் தீர்த்திடும் சாமிய கோதண்டராமனே சிவகாமி அண்ணன் சீதை மாமனே ஐயா சரணம் பிடி மரணம் பிடி வருகா வருவாய் பிடி சரணம் பிடி மரணம் பிடி வருகா வருவாய் மணி வண்ணானே அவை வந்தவா சங்கே மணி வண்ணானே அவை வந்தவா சங்கே திருமணம் அல்லையா உசர்வ சாதே தஞ்சம் என்றவர்கள் சஞ்சலம் தீர்த்திடும் சாமிய கோதண்டராமனே சிவகாமி அண்ணன் சீதை மாமனே. ஐய் இப்ப புரிஞ்சு போச்சடா. இப்படி ஒண்ணு புரியுங்க. ஆட்டுக்கறி கோழிக்கறி பன்னிக்கறி வறுத்து வச்சிருக்க. ஐயா ஐயா வேணும்னா வந்து நீங்க சாப்பிடுங்க. ஐயா வேணா பிட்டு போட்டு வேக வைங்க. ஏய், டேய், டேய், இது நினைச்சா பயமாகுதுடா. எத்தனை லட்சம் தான் செலவாயிருக்குமே சொல்ல முடியல. ஏய், யாரோ சின்ன நாயா யார பேண்ட நாயா? எந்த இடத்துல எது சொல்லணும் தெரியல. தின்ன மாட்டேன்டாரு பகவான். அந்த வாரி இன்னும் ருச்சி தெரியுமா? 3 வாரம் தின்னா ஏய் எனக்கு ஒண்ணுமே புரியல. தெளிவா சொல்லுங்க. அதாங்க தெளிவா. ஏத்த பாட்டு எதிர் பாட்டு என்ற கதையை நீ ஒரு பாட்டு பாடுற. தாங்கள் பூபதி ஏய் உழவர் மகன் நானு. நான் யாருன்னு கேட்டா பஞ்சவர்க்காக வியாபாரதமோ பூமி பாவத்தில் தைச்சு மன்னாரண்ணா இந்த 14 லோகமும் துஷ்டியிலே வைத்து பாதுகாக்கும் பரிபூரணம்னா பஞ்சவர்க்காகவே பாரதமும் பூமி பாரதத்தில் சுற்றி மன்னாரண்ணா இந்த 14 லோகமும் துஷ்டியிலே வைத்து பாதுகாக்கும் பரிபூரணம்னா பரமன் கரம்பர் மனுஷராக செய்து சிரமம் பெறும் பரமன் கரம்பர் மனுஷராக செய்து சிரமம் பெறும் பரமன் கரம்பர் மனுஷராக செய்து சிரமம் பெறும் பார்வதியா சாபம் தீர்த்தவா பார்வதியா சாபம் தீர்த்தவா ஏய் கொண்ட பாவி காரிகளை மாய்க்காவா ஐவர் பகவானே அங்க ஏன் பாக்குற ஏய், டேய் ஓ இப்ப ஆகிற விளக்கம் தெரிஞ்சு போச்சா இப்ப ஒண்ணும் புரியலங்க. ஏன்? வாங்குங்க நான் பாடுறேன் அப்ப. எப்படியோ ஒரு கோட்டு தயாரிச்சுட்டேன் பகவான். ஐயா அவரைக்கா வெண்டைக்கா முருங்கக்கா உங்கக்கா ஐயா எதிர் விட்டு பூமிக்கா பொன்னிக்கா வரதுணா மல்லிகா. நான் தாங்க திருப்புறா டேய் தம்பி டேய் டேய் பகவானே. இந்த பாடலை தேவந்தூர் ராமசாமி ஆசிரியர் ஆமா. அது அதெல்லாம் கடவுள் அவரு ஏன் இந்த பாட்டு எனக்கு இன்னைக்கு ஞாபகம் வந்ததுன்னா இந்த பகவானுடைய அலங்காரம் இருக்க அலங்காரம் கார்மேனி பவளவா கதிர்மதி வதனவா காட்டு சத்தாமரை கண்ணனே உயர் போட்டு துலவம் மணி வண்ணானே
கல்லணி திரை செய்யும் கட்டணி பாருங்க காசு அப்படி இல்ல கேட்டா போய் பச்சல பூரா பொண்ணு வெட்டுவோம் தம்பி சிவபெருமான் எனக்கு மைத்துனர் உனக்கு மச்சான் ஆமா மைத்துனர் மைத்துனர் அவருக்கு நான் மச்சான் எனக்கு அவர் மைத்துனர் மைத்துனர் ஆனா டேய் அப்பேற்பட்ட பகவான் ஈஸ்வரன் இருக்காங்க தரணும் யார் பாது சொல்லிட்டு பேரு எல்லாம் இதை கைலாயநாதன் இருக்காரு உன்னுடைய மைத்துனர் அவர் அபிஷேக பிரியன். இந்த பகவான் நான் அலங்கார பிரியன். என்ன அலங்கார பிரியன்? இந்த அலங்காரம் எந்த சாமியும் உண்டா? கிடையாது. அவருக்கு அபிஷேக பிரியன். விபூதி அபிஷேகம், பஞ்சாமிர்த அபிஷேகம் கேட்டு பண்ணுவாங்க அவருக்கு. ஆனா இந்த பகவானுக்கு அதனாலதான் சிந்திச்சு எழுந்தாரு தேவந்துடன். என்னன்னு கார்மேந்தி பவள் அவ்வாய் கதிர் மதி வதனமோ காட்டு சந்தா மாவை கண்ணனியே துயர் ஓட்டு துலவம் மணி வண்ணானே ஐயா கல்லூரி திரை செய்யும் கட்டணிய பகவான் தூங்கல சொல்லலாம். கல்லூரி திரை செய்யும் கட்டணே தொண்டர் உள்ளம் எவும் பரிசுத்தானே எப்படி எல்லாம் ஒரு பகவான் எப்படி எல்லாம் அப்படி வா. ஆனா கடைசியில என்ன சொல்லிட்டாரு? இந்த மனிதனுடைய வாழ்க்கை அது நிலையில்லாத காயம். கண்டிப்பா நிலையில்லாத காயம் தாங்க. நிலையில்லாத காயம். அப்ப சொல்றாரு பகவானே பகவானே நாராயணா உடம்பெடுத்த நாராய் குடும்பத்தில் நிம்மதி ஏன் இருக்கிறதா? உடம்பெடுத்த நாராய் குடும்பத்தில் நிம்மதி ஒரு பாட்டு செய்ய மாடுறேன் எங்க அறிவு அறி திருமாவுன் பாதமே நாடுறேன். உடம்பெடுத்த நாராய் குடும்பத்தில் நிம்மதி ஒரு பாதம் இல்லாத மாடுறேன் அறிவு திருமாவுன் பாதமே நாடுறேன். அண்டர்கள் தொண்டத்தினை என்று தொழுகண்டு பதம் அண்டர்கள் தொண்டத்தினை என்று தொழுகண்டு
மொட்டை மாடி. டேய் ஆ. சுருக்கமா சொல்றேன் கேள். ஆ. வைகுந்தமே வைகுந்தமே. வைகுந்தமே வைகுந்தமே. பொற்பிடமா அமர்ந்தருடைய பிடமா அமர்ந்தருளே. ஸ்ரீ ஸ்ரீ நமோ நமோ நாராயணமூர்த்தி. ஆஹா, பகவானே. எப்பா திருப்பதி போய் வந்தா கும்பிடுறா, அப்புறம் இங்க கும்பிடுறா. அதிக புனியாத எருமுட்டை கொட்ட போகுது. ஏய் என்னடா? ஏன் அவன் உழுந்து உழுந்து கும்பிடுறா தெரியுமா உனக்கு? வட்டி கூட்ட காசுல வட்டி காசுன்னு வரல. வட்டி காசு வராம திருப்பதி போயிட்டு வந்தா பகவானே வட்டி காசு வரமா இருக்கு. தம்பி ஆ. அதெல்லாம் வெட்டுதல்ல. டேய் 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 வீட்டு போய் வேணாம். என்ன பகவானே? ஒரு சன் புடிச்சு போய் பிரம்ம கொண்டாய் போச்சு. அதை விட நாடகத்தை போட்டு கரெக்டா முடியும். அதான். ஏன்னு கேட்டா ரொம்ப ஆசையா ஆ. போன வருஷமே இந்த நாடகத்தை சொன்ன நீ ஆடல அப்படின்னு சொல்லிட்டாரு ஒருத்தர். அதனால தான் போட்டுருக்கேன். ரைட்டு. அதனால இனிமேல் கரெக்டா போகணும். ஒரு மணி நேரம் நாடு குடிச்சாரு ஐயா. அங்க பெறாக்கு பார்க்காத என்ன மட்டும் பாத்து இந்த வந்துட்டா இது மட்டும் பாத்துரு. 1 மணி நேரம் அவனு ஆமா சாமி அதெல்லாம் விடு. ஆ. ஏய் ஆ. நாராயணனா இருந்து நாராயணனா இருந்து இது கண்ணன் பிறப்பு. இது கண்ணன் பிறப்பு. என் தந்தை வசதி அவருக்கும் வசுதேவ அவருக்கும் என் தாய் தேவகி அம்மனுக்கும் தேவகி அம்மனுக்கும் நான் 8ஆம் போர் தம்பி. ஓஹோ நான் எட்டி பார்த்தனா அவனை நீ குட்டி செவருதான். அவன் வீட்டு எட்டி எட்டி பாருங்க. பகவானே. ஒரு நாளைக்கு ஒரு டைம் போடுறான். பகவான் கொடுக்குறாரு. பகவானே. டேய் டேய் கண்ணனா இந்த புவியில் எதற்கு ஜனித்தேன் ஜனித்தேன் என்று கேட்டான். கேட்டா. இந்த பூமி பாரம் தீர்ப்பதற்காகவும் ஆஹா. பூமி பாரத்தை தீர்ப்பதற்காக என் தங்கை உமா மகேஸ்வரி உமா மகேஸ்வரி. அது கையில் வச்சிருக்க உதிர கபாலம். ரத்த கபாலம். அந்த உதிர கபாலத்திற்கு உதிர சாதிப்பதற்கு நான் கண்ணனா வந்து பிறந்திருக்கேன். என் வரலாறு ஒரு பக்கம் ஒரு நிற்கட்டும். பக்கம் நிக்கட்டும். ஒரு செய்தி தெரியுமா? ஏங்க? பாண்டவராய ராஜாக்கள் ராஜாக்கள். துரியோதனர்கள் 100 பேர். 100 பேர். டேய் கெட்ட எண்ணம் கொண்ட துரியோதனன் துரியோதனன். பாண்டவரை வரவழைத்து வரவழைத்து சூதுப்பகடை ஆடி ஆடி நாட்டு ராஜ்யத்தை பறித்து பறித்து பாண்டவர்களை பாண்டவர்களை 12 ஆண்டு வனவாசம். ஓராண்டு அச்சாரவாசம். கைக்கு வந்தா நாடு தலை கரார் நியமித்தான். கட்டளையிட்டான். கரார் நியமித்தான். கட்டளையிட்டாங்க. கரார் நியமித்தானா சில பேருக்கு தெரியும் தெரியாது. கட்டளையிட்டானா எல்லாத்துக்கும் தெரியும். அது ஒரு நியாயம் தான் போல இருக்கு. ஆ. சரி சின்ன பையனா இருந்தாலும் அவன் பேச்சும் கேட்கணும். ரைட். அதான். அப்போ துரியோதனன் கட்டளையிட்டான். கரார் நியமித்தான். கட்டளையிட்டதும் கரா நியமித்ததும் 2 ஒண்ணுதான்டா. காட்டுக்கு போய்வான்னு சொன்னதாண்டா வேற. அந்த பையன் சொல்றான்னு நீங்க சிரிக்கிறீங்களே நியாயமா இது? அவனுக்கு சரி சின்னவனா இருந்தாலும் அவன் பேச்சு கேட்கணும்ன்றா மறுபடியும் மடக்கி பேசுறான் அவன். அவன் என்ன மாதிரி நல்லவன் இல்லங்க. என்ன மாதிரி அவன் நல்லவன் கிடையாது. எப்ப ரொம்ப நல்லவன்டாங்க. எப்பா, அரைக்கலாம், கம்முனு. பாவத்தை தொலைக்க பணத்தை கொண்டு போய் போட்டு வரான் பகவான் தம்பி. ஆ. அதெல்லாம் விடு. சொல்லுங்க. அதை சிறைமேற் கொண்ட பாண்டவர்கள் பாண்டவர்கள் 12 முடித்து முடித்து ஓராண்டு அக்காத வாசத்தை கழித்து இப்ப விழாட நடிக்கப்பட்ட உவப்பலாவிய பட்டணத்தில் தங்கி கோப்பலாய் பட்டணத்திலே. உவப்பலாவிய பட்டணத்தில் ஆதாங்க. என்ன ஆதாங்க? கோப்பலாய் உவப்பலாவிய பட்டணத்தில் கோப்பலாய் பட்டணத்தில். உவப்பலாவிய பட்டணத்தில் எக்க உடம்பு வந்துறானே சார். அடிச்சு வச்சுக்கா. அதான் ஊப்பலாய் பட்டணத்தில். உவப்பலாவியம் கோப்பலாயம். உவப்பலாவியம் ஊப்பலாயம். எத்தையாவது படிச்சிருக்காங்க. போனா நாக்கு திரும்ப மாட்டேங்குது. அப்ப உவப்பலாவிய பட்டணத்திலே தங்கி நேற்று தினத்திலே உலகமாமுனியை தூதர் அனுப்பி ஊப்பலாய் அனுப்பிடும். நாடு கேட்க நாடு கொடுக்க மறுத்தான் துரியோதனன். இன்றைய தினத்தில் மாமா கோபால கண்ணனை அழைத்து என்ன தூது அனுப்ப வேண்டும் என்ற சித்தத்தில் எண்ணத்தினால். என்னடா சித்தத்தினால தெரியும் தெரியாது. எண்ணத்தினால எல்லாத்துக்குமே தெரியும். எண்ணனா எல்லாத்துக்கும் தெரியும். என்ன ஒரு சித்தம்னா தெரியாது. சரி அது ரைட் தான். அப்ப என்னை தூது அனுப்ப வேண்டும் என்ற சித்தத்தில் எண்ணத்தினால் பாண்டவர்கள் மறுபடியும் உத்தரவு. மாமா இருந்தா மாமா வந்துட்டாரு அப்படி பாண்டவர்கள் சொல்லி சொல்லுவா. ஐயா தர்மபுரி. இல்ல கட்டளை ஹோட்டல்ல கூட்டிட்டான். இப்போ எல்லாரும் பணம் கொடுத்துருக்காங்க. ஆமாமா. இப்ப உங்களுக்கு ஒரு செய்தி என்னன்னு கேட்டா சொல்லுங்க பகவானே. நீங்க கொடுத்த பணம் அனைவர்களும் இப்ப வாழ்த்தரத்துல புண்ணியம் இல்லை. உண்மை கிடையாது. சதர் பூஜை சேவை முடிஞ்ச பிற்பாடு ஆமா உங்களுக்கு லட்சுமி கடாட்சத்தோட அந்த சதர் பூஜை சேவை முடிஞ்ச பிற்பாடு வாழ்த்துறேன். கண்டிப்பா. அது வரைக்கும் கோவப்படாதீங்க. இப்ப சொல்லிடுறேன். கண்டிப்பா. அப்படியே நீங்க இருக்கிறவங்க மிச்சம் பேர் பணம் கொடுக்கணும்னு சொன்னா உங்க கையில உண்டான காணிக்கைய சதர் பூஜை சேவை முடிஞ்சதும் கொடுங்க. அப்ப கொடுத்தவங்கள அப்ப பேர் வாங்கிடுறேன். எம்மா வேணாலும் கொடுங்க. டாடா ஏசி வந்துருது பாருயா இல்லன்னா கூட போய் எடுத்து வந்துருங்க. நாங்க ஆகத்து போறது இது வேற வாங்கிட்டு போறான்டாங்கயா. பகவானே போய் இல்லன்னா போய்ட்டா சொல்றேன். நீ ஒண்ணும் சொல்ல. நீ சொல்லவே தேவையில்லை. போய் எடுத்துட்டு வந்தாலும் இங்க பெரியவர் வீட்டுல போய் கையில இருந்தாலும் 1/2 கிராம் பகவானே வீட் பேச்சு வேணாம். சொல்லுங்க. நான் சொல்றேன். ராஜாக்கள் இருந்தா மாமன் வந்து சொல்லுவோம். பட்டு ஓடியா. வா
ஐயா மகாராஜா ஒரு மாமா கோபால கடை வந்திருக்கிறார். முப்போட்டியில் வருவர் ஆமா எங்க தாய் மாமன் தான் ஆமா மாமா வந்திருக்காங்க வந்துட்டாரு. உலகாதி கடவுள் சிவாஜி போடுறது பாருங்க பாருங்க வாங்க. போடுறா ஏய் ஏய் உயர்ந்த சிம்மாசனமா கொடுறா 80,000 சிமாதானம் கம்முது. 80,000 நீங்கள் விளக்காய் கவர்ந்த இருக்கக்கூடிய தர்மராஜ உனது மைத்துனன் வணக்கம் மாமா வணக்கம் மாமா வணக்கம் மாமா மாமா சந்திர குலம் மணிதீவா ஒருவர் தாழ்வில்லாத தர்ம பூவா ஐயா சந்திர குலம் மணிதீவா அந்த பணித்திட்ட சந்திர குலம் என்று வந்து பணிந்திட்ட சந்திர குலம் என்று அந்த பணித்திட்ட சந்திர குலம் என்று வந்து பணிந்திட்ட சந்திர குலம் என்று வாசவனருள் பெற்று நேசமுடன் வாழி என் பாதம் படித்த உமக்கு இந்த எண்பதுவா உபதி உனக்கு நான் எதிர்வழக்கு செய்கின்றேன் வணக்கம் நாங்க எதிர் வணக்கம் என்ன இது மரியாதை? ஒண்ணு பார்த்தானே ஒண்ணு பார்த்தா அவர் வணங்கணும் அவருக்கு நீ மரியாதை கொடுக்குறியே ஒண்ணு நீ வணக்க செய்யறியே நீ கடவுளாச்சையா அவருக்கு போய் வணங்குற வணங்குறியே அப்படின்ற ஒரு காரணம் அதான் என்ன காரணங்க இது சொன்னதான் கொஞ்சம் கூப்பிட்டாங்க சொல்லுங்க ஐயா. தம்பி ஓ எல்லாத்துக்கும் ஒரு காரணம் உண்டு எப்படி காரணம் இல்லாத ஒரு காரியம் பிறக்க கண்டிப்பா ஆ, ஆமா ஆமாங்க டேய், ஓ அமுதந்த முனிவர் ஆசிரமத்தில் ஆசிரமத்தில் குறுக்கத்தி மரத்தடியில தாது வருஷம் இந்த தர்மர் பிறந்தார் தர்மர் பிறந்தார். அதே தாது வருஷம் வருஷம் கம்சனுடைய சிறைச்சாலையில் 8வது பிள்ளையா பிள்ளையா நீ பிறந்த இவர் என்னைக்கு பிறந்தாரோ அன்னைக்கே அன்னைக்கு ஆனா 15 நாழிகை 15 நாளிகை என்னை விட பெரியவர் அவரு 15 நாழிகை முதல்ல பிறந்துட்டாரு ஆஹா. அவர் பிறந்த பிற்பாடு 15 நாழிகை கழிச்சு நான் பிறந்தேன் என்னை விட அவர் வயசுல மூத்தவர் அவர் கடவுள் ஆச்சேன்னு இந்த பாதம் பண்ணிடுறாரு ஆமா என்னை விட வயசுல அவர் மூத்தவர் ஆச்சேன்னு நீங்க பண்ணிருங்க. அவருக்கு நான் எதிர்வழக்க செய்கிறேன் அதான் ஆ. பகவான் 6 மணி நேரம் நான் இதை இது நான் ஓத்துக்காங்க ஒத்துக்கிறீங்க. அப்படி சொல்லண்டே ஏற்பத்திலையோ நீ அவரோட பேரு தான் இப்படி நாட்டாளி 15 வயசுல பேரு அப்ப யார் வந்து தம்பி நீமாக்கி வந்திருக்கான் திரௌபதி பார்த்தா சரி அப்படி வா. சரி சரி அமைச்சா ஏய் நீ வாயா வாங்க ஆமா 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 நீ போ மச்சான் நீ போ இல்லையம்மா ஏய் சரி வாங்க ஓ மாமா டேய் சகாகியவா மாமா துரு வச்சாரா புரியுதாங்க மாமா துரு துருனா ஆடு துருனா பண்ணி யாரு பண்ணி சொல்றாரு நான் சொன்னேன் மாமாவுக்கு தகுந்த மரியாதை கொடுக்க வேண்டும் கூட மாமா அந்த மரியாதையில இருப்பியா ஆமா வேற எதுவும் இல்ல அடே ஏய் ஆயா ஆயா மாத்திரம் மாத்திரமே இது அதெல்லாம் விட்டுட்டு மரியாதை தான் கொடுப்பாரு ஆமா சரி 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 சாமி மாமா ஆ. வணக்கம் 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 மாமா உபதி, ஓ நான் சொல்ல கொஞ்சம் மண்டத்தனமான ஆளு கண்டிப்பா கண்டிப்பா எப்பயுமே கொஞ்சம் அதிகமா படிச்சுட்டான்னு வச்சுக்க படிச்சவன் கொஞ்சம் திமிராவே இருக்கும் கண்டிப்பா கண்டிப்பா அவன் படிச்சுட்டு திமிரா ஜோரா போட வெடித்தான் சாப்பிடுறது கவுரு வாடகை கவுரு வாடகை கட்டிக்குதுல்ல ஆ
வேட்டம் கொடுக்குற மாதிரி இங்கே வேட்டம் ஓடி அது மாதிரிலாம் வச்சுக்கூடாது வேட்டம் நாங்கள் ஆடு உட்காந்து பார்த்தா நம்ம ஆடிட்டு இருக்கோம் சங்கடமான இடத்துல வச்சுட்டோம் இருக்கு வழியே திருப்பி சாரை மட்டும் திருப்பி விட்டாக்க அது போயிட்டு எடுக்கிறோம் அதனால நம்ம தோலை ஏறி போறாங்களா புது என் பெருமான ஒளி பெற்று என்புற்று வாழும்படி உனக்கு ஆசை கொடுத்திருக்கின்றேன். உங்க செத்துவலி பாக்கிய மாமா. அண்ணன் யாரு? மாமா சரிப்பா. அண்ணா வந்திருக்கிறார். ஓஹோ பீமன். ஆமா. வர சொல்லுங்க. வர சொல்லுங்க. மாமா மாமா பீமா. ஓ மாமா. பீமா. மாமா. மாமா வந்தானோ. மாமா உன் பாதத்துக்கு விமர்சன அனைத்து வணக்கம். என்று பயின்று மாமா அட மதகரி பலம் வாழைத்த எட்டி கண்ணத்திலே அடிப்பா நாட்டுக்குது. எட்டி கண்ணத்திலே அடிப்பா நாட்டுக்குது. அவனை அடிக்க சொல்லு உங்களுக்கு என்ன கூட்டு போய் வைக்கிறீங்களா? சத்தியமா இல்ல. ஒரே காலத்துல வாங்க சொல்றேன். மாமா கூப்பிட்ட மாமா என்று மாமா இந்த மாமா நிற்பாடு என் பெருமான உரை பெற்று உஜமல பராக்கிரம கீர்த்தியோடு வாழும்படி உனக்கு அப்படியே ஆகட்டும் மாமா. யாரு மனைவி வந்திருக்கா? ஓஹோ வர சொல்லுங்க. வணக்கம் 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 அண்ணா கண்ணா கார்மேகம் அண்ணா நந்தனந்தனா நந்த செய்யனா யாதவா கோவிந்தா. என்னடா அந்த அம்மா என்ன காக்காது கேள்வி அம்மையா உக்காந்து கிடைக்கிறீங்க. கடிச்சு விடு குடிச்சு விடு என்ன சாண்டா குடிச்சுனே. அண்ணா வணக்கம்னா ஒரே வாட்டி சரியா போச்சு. தின்னவிட பண்ணவிட குடிச்சவன கடிச்சுவிடா என்ன புரியுது. அண்ணா வணக்கம். அவருக்கு எத்தனை நாமதேயம் அவரை புகைய சொல்லணும்னா 1008 நாமதேயம். வில்லிபுத்தூர் ஆழ்வார் அருமையா சொன்னார். எப்படிங்க? அருமறை முதல்வன் அதே மயனை எங்க திருமகன் தலைவனை தேவனை அருமறை முதல்வனை அதே மயனை திருமகன் தலைவனை தேவனை கருமுகில் வந்தனை
மன்னனை அவரை இருப்பத போல இறங்கி ஏற்றுவோம் வழி விட்டு போறவங்க சரண்டு போயிடுவாங்க. அவன் கிடக்குறான் பகவான் அப்படியே 1008 நாமத்தை சொல்றேன். அவனுக்கு தெரியுமா? அப்படியே சிந்திக்கணும் இரு. ஒரு காலத்துல துர்ச்சாதனன் துகில் உரியும் பொழுது 8 ஆச்சாரிமார்களும் 32 குருபீடங்கள் மாமன்மார்கள் எத்தனையோ பேர்கள் இருந்தார்கள். அத்தனை பேரை அழைத்து பார்த்தது யாரும் பார்க்கல. எனக்கு யாரும் வரவில்லை அண்ணா. எனக்கு மாலாத திகிலத்தாய் அண்ணா. அண்ணா அமருங்கள் அண்ணா. நீங்கள் மாலையை கூடைய நிலையாய் பிடிக்க இந்த திரௌபதி வேஷம் இருக்க இந்த வேஷத்துக்கு இருக்கிறது 4 பேர் இருமா. என்ன நீ போய் அடக்கிற மாதிரி எனக்கு ஒண்ணும் தெரியல. அவங்க பேசதான் வைக்கிறீங்க. ஆமா இரு நான் சொல்றேன் கேட்கவே இல்லைடா தம்பி. பேசலாம் சொல்லிட்டு வந்தேன். எப்பா நான் சொல்றது என்னன்னு கேட்டா இந்த கிருஷ்ண வேஷத்துல இந்த திருக்கோயிலூர் மாவட்டத்தில் ஆமா பேரு போனவர் இந்த கிருஷ்ண வேஷத்துல திருப்பாலப்பந்தல் சின்னத்தம்பி வாதியார். அவர் ஜாதியில போனாரே. யாருங்க அவர்? இடையிருங்க அவரு. போனாரும் இடையிலும் ஒண்ணுதாண்டா. ஏதோ தாண்டா வேற ஏன்டா அவனை விட நெஞ்ச விட்டாங்க. அடே அப்பா தம்பி எங்க வந்து சாப்பிடறனாவது யோசிச்சு சொல்லுங்க. அதான் யாரு வீட்டுல சாப்பிட்டேன்? கோடார் வீட்டுன்னு சொல்றேன்டா. கைவிரேட்டி. ஆமாங்க நிறைய இருக்காங்க. எல்லாம் முறியடித்து இடையில வீட்டுல சாப்பிட்டேன். ஏன் இந்த கதையை சொல்ல வரலாமா? ஒரு ஊர்ல 10 ராத்திரி ஆடுவோம். நான் சொல்ற கதை என்னன்னு கேட்டா அவரு கூட பாமா ருக்மிணி இப்படி வேஷம் ஆடுவாங்க. அப்பெல்லாம் என்ன வயசு? அப்பெல்லாம் ஒரு 17 தான் இருக்கும். அப்பெல்லாம் பார்த்து மேய்ச்சிட்டு நாடகத்துக்கு வர்றது. கேட்டாங்களா ஒண்ணு? இல்ல கேட்டாங்க. 17 வயசு இருந்தா அப்பதானே வாத்து மேய்ச்சிருந்தா. வாத்து மேய்ச்சிட்டு வந்து ஒரு தப்பா எப்பா முட்டை போறது ஒரு தப்பா. அட வாய முடுற கல்ட. அப்போ ஏன் இத சொல்ல வரேன்னா அவ்வளவு பிரமாதமா ஒரு 10 ராத்திரி ஒரு ஊர் ஆடுவோம். இந்த திரௌபதி வேஷத்துக்கு தினம் ஆசீர்வாதம் கொடுக்குற மாதிரி வரும் நாடகம். ஆனா அந்த ஒரே பாட்டு தான் பாடுவாரு. இந்த ஆமா ஆனா ஒரே பாட்டு தான் பாடுவாரு தவிர அது நம்ம நாடகாரருக்கு தான் தெரியும், இல்ல தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும். ஆனா பாடுவாரு. ஆனா இன்னும் ஒரு தரம் பாடுவாரா? அந்த மாதிரி பாடுவாரு திருப்பாலப்பந்தல. இனிமே அது எப்படி பாடுவாரு? பாகநகர் காவாசே
பந்தலா இந்த வேஷத்துக்கு அவ்வளவு பிரமாதமா பாடுவாரு. ஆனா அங்கவே வடியாமுப்பு நாராயணன் பக்கத்துல வடியாமுத்து நாராயணன். ஆமா அவரு கிருஷ்ண வேஷத்துல பேரு போனவர். அவரு போனாரே. ஆமாங்க இல்ல யாதவங்க என்ன. ஆனா இது ரெண்டு பேருக்குமே என்ன பேர் தெரியுமா? ஊர்ல பேசுவாங்க. எப்படி? அவர் அசுர கிருஷ்ணம்பா. அவர் ஓட்டி பாடுவாரு. ஆனா வடியாமுப்பு நாராயண சுவாமி அவர் தேவகிருஷ்ணன். தேவகிருஷ்ணர். ஆமா. ஆனா அவர் ஓடி பாட மாட்டார், ஓட்டி பாட மாட்டார், நிறுத்தி பாடுவார். நிறுத்தி அழகா பாடுவார். இந்த வேஷத்துக்கு எப்படி பாடுவார்னா அதெல்லாம் யோசிச்சு பார்த்தா எப்பேற்பட்ட நாடகக்காரங்கெல்லாம் போய் மறைஞ்சிட்டாங்க. கண்டிப்பா எப்படி பாடுவார் வடியாமுத்தாரு? நீ தூண்டா மணி விளக்கே அவங்கெல்லாம் அனுபவம் எனக்கு. ஏன்னா பக்கம் நாயனூர் அப்படியே பக்கத்துல தேவனூர் மணிதான் எனக்கு ஆசிரியர். தேவனூர் மணி இவங்கெல்லாம் பார்த்திருப்பாங்க. ஏன் இதை சொல்ல வர்றேன்னா அவர்கிட்ட 6 வருஷம் நான் மெயின் வேஷக்காரன் பெண் வேஷத்துல. ஆமா 6 வருஷம். போரூர் ஏழுமலை ஐயனாரு, புதுப்பாளையத்து கோவிந்தராஜ், ஐயம்பாளையம் ராஜாமணி இவங்களுக்கு பிற்பாடு நான் தான் அதுல மெயின் வேஷம். அவங்களுக்கு பிற்பாடு. ஆமாங்க. இந்த வார்த்தை அவங்க எல்லாம் எப்பேற்பட்ட நாடக பிரமுகர்கள். ஆனா ஏன் இதம்மா கூட சொல்ல வரணும் கேட்டா நமக்கு முன்னோர்கள் தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது. அந்த மாதிரி யார் என்ன எமக்கத்துல பாடினார்கள். அதனால அந்த ஞாபகம் வந்துருச்சு உனக்கு பாடுறேன். அதனால அம்மா அதனால பத்தியா மாட்டி விடாது. அதனாலம்மா கல்யாணமுத்தார் சொன்ன மாதிரி பந்தலார் சொன்ன மாதிரி என் பாதம் படிந்த உனக்கு இறைவனோடு பெற்று ஒரு குறையும் இல்லாத சுகமா வாழ உனக்கு ஆசை கொடுத்தாங்க. சுகமாக வாழ்வதா வந்தாலே இதே வேலைதாண்டா. எந்த நேரமும் புலம்புற அண்ணா கற்ற புயல் பிடித்து கண்ணில்லா பெற்ற மகன் பற்றி துகிலுரிய பாண்டவரும் பார்த்திருந்தார் பார்த்தவையில் கோவிந்தா அற்றைக்கு என் மானோ அண்ணா யார் காத்தார் அண்ணா கற்ற குழல் பிடித்து கண்ணில்லா பெற்ற மகன் அவன் பற்றி துகிலுரிய பார்த்திருந்த பாண்டவர்கள் கோவிந்தா நீயே அன்று அன்றைக்கு என் மானா யாரு காத்தார் அண்ணா 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 செய்யும். அருமை 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 அண்ணா. ஏமா கழுதா அண்ணா இதுகிட்ட பேசிட்டு எம்மா அண்ணா உனக்கு என்ன கூந்தல முடிக்கணும். ஆமா நான் என் கூந்தலை முடிக்க வேண்டும். நான் இந்த சபதம் எப்படியெல்லாம் நிறைவேறுவது? பந்தலார் பாடுவார். கூந்தல முடிக்காம கோவிந்த நீர் கூற கூந்தல் தானமா? நான் முடிக்கிற பாவுல
அவருக்கு புள்ள குட்டி இல்ல ஆம்பளை பொண்ணு ஜாலியா இருப்பாங்க இந்த நேரத்துல ட்வீட் பண்ணி கிடப்பாங்க எப்ப பார்த்தாலும் அண்ணா நான் வீழ்ச்சின்னு இருக்கேன் பூந்தடா தர்மா டேய் மாட்டி வட வட ஆ டேய் பிச்சு புடுமிச்சு ஆ அது சொன்னதுக்கு தான் அப்புறம் தர்மராஜ் கூட்டாரு